இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது டிராகன் விண்கலம். வரலாற்று சாதனை படைத்தார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச அணுசக்தி முகமையுடனான தொடர்பை துண்டிக்க ஈரான் முடிவு. டிரம்ப் அழைப்பு விடுத்த பேச்சுவார்த்தை நடக்குமா என்பது கேள்விக்குறி. தமிழ்நாட்டு மக்களை மதம் சாதியால் பிளவுபடுத்த பாஜக தொடர்ந்து முயற்சி. தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க அதிமுக முயலும் என ஸ்டாலின் எச்சரிக்கை. காவிரி நீர்வரத்து அதிகரிப்பால் தொடர்ந்து உயரும் மேட்டூர் அணை நீர்மட்டம். பவானி தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது. அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தில் தனியார் விண்கலத்தை நேற்று அனுப்பியது. அமெரிக்காவின் கமாண்டர் பெக்கி விட்சன் தலைமையில் இந்திய விமானப்படை விமானி சுபான்ஷு சுக்லா, போலந்து நாட்டைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுலாவோஸ் உஸ்னான்ஸ்கி, விஸ்னிவ்ஸ்கி, ஹங்கேரி விண்வெளி வீரர் திபோர் கபு ஆகியோர் அந்த விண்கலத்தில் உள்ள குழுவில் இடம்பெற்றுள்ளனர். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் நேற்று நண்பகல் 12:01 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புவி ஈர்ப்பு இல்லாத சுற்றுப்பாதையில் சுமார் 48 மணி நேரம் பயணித்து சர்வதேச விண்வெளி மையத்தை இன்று மாலை 4 மணி அளவில் நெருங்கியது. பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றிக் கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்தை 415 கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் சிறிது நேரம் சுற்றி வந்தது. அப்போது விண்கலத்தின் வேகம் மணிக்கு 26,000 கிலோமீட்டராக இருந்ததால் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஏற்ப வேகம் அதிகரிக்கப்பட்டு வெற்றிகரமாக 4:03 மணிக்கு அதனுடன் இணைந்தது. பின்னர் 4 வீரர்களும் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்தனர். இதன் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை சுபான்ஷு சுக்லா படைத்துள்ளார். சர்வதேச விண்வெளி மையத்தில் 14 நாட்கள் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்கள் 60 சோதனைகளை மேற்கொள்கின்றனர். இந்திய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்ட 7 இந்திய அறிவியல் ஆய்வுகளை வழிநடத்தும் பொறுப்பை சுபான்ஷு சுக்லா ஏற்றுக்கொண்டுள்ளார். விண்வெளியில் இருந்து பிரதமர் திரு மோடியுடனும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடனும் 2 சமூக நல நிகழ்வுகளிலும் திரு சுக்லா பேச திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக பயணத்தை தொடங்கியதும் கட்டுப்பாட்டு அறைக்கு பேசிய சுபான்ஷு சுக்லா சிறப்பான பயணம் இது என தெரிவித்துள்ளார். இது சர்வதேச விண்வெளி மையத்திற்கான தமது பயணத்தின் தொடக்கம் மட்டுமல்ல என்றும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் தொடக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச அணுசக்தி முகமையுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்ள ஈரான் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு அந்நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அணுசக்தி விவகாரத்தை முன்வைத்து கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடித்தது. இதையடுத்து மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் உருவான நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கிய அமெரிக்கா ஈரானின் நிலத்தடி அணு ஆயுத தளங்களான ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகியவற்றின் மீது அதிநவீன போர் விமானங்கள் மூலம் 30,000 பவுண்ட் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியது. இதற்கு பதிலடியாக கத்தார் தலைநகர் தோஹா அருகே உள்ள அமெரிக்காவின் அல் உய்த் விமான தளம் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணைகளை வீசியது. எகிப்து முதல் கஜகஸ்தான் வரை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா அமைத்துள்ள இந்த கட்டுப்பாட்டு பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவித்த அமெரிக்கா போரை நிறுத்துமாறு இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு அறிவுறுத்தியது. இரு நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்ட போதும் போர் தொடர்வதற்கான அறிகுறிகள் நீருபூத்த நெருப்பாக நீடிக்கிறது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர படையின் தளபதி ஜெனரல் முகமது ஃபக்போர் ஈரான் படை வீரர்கள் தாய் நாட்டை காக்க எந்த நிமிடமும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா, ஈரான் இடையே அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இதுவரை ஒப்புதல் வழங்காததால் அது கேள்விக்குறியாக உள்ளது. இந்நிலையில் ஈரான் அணு ஆயுத தளங்கள் எதுவும் அழிக்கப்படவில்லை என்று கூறும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை கசிந்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் புதிய அறிக்கையில் ஈரான் அணு ஆயுத தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது போல் அமெரிக்க தாக்குதலில் ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் அணு ஆயுத தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் என்று மத்திய கிழக்கு நாடுகள் அமைப்பின் அதிகாரி அலன் ஜெட் வலியுறுத்தியுள்ளார். அதை செய்யாமல் விட்டால் ஈரான் தனது தடைகளை கடந்து புதிய வழியில் மீண்டும் செயல்படுத்தும் வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார்.
இதனிடையே தங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துவதற்கு காரணமான சர்வதேச அணுசக்தி முகமையுடனான உறவை துண்டித்துக் கொள்ள ஈரான் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு அந்நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஈரான் அதி உயர் தலைவர் காமேனியும் தமது வலைதள பதிவில் பொய்களால் உருவான ஜியோனிச இஸ்ரேலை வென்றதற்காக ஈரான் வீரர்களையும் மக்களையும் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். அண்ணா பெயரில் நடத்தும் கட்சியையே அடமானம் வைக்க தயங்காதவர்கள் நாளை தமிழ்நாட்டையே அடமானம் வைக்கவும் தயங்க மாட்டார்கள் என்றும் அதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்றவர் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் உரையாற்றிய திரு ஸ்டாலின், மக்கள் அளித்த அன்பையும் வரவேற்பையும் காணும் போது 2026 மட்டுமல்ல 2036 என்றைக்கும் திராவிட மாடல் ஆட்சியே தொடரும் என்று தோன்றுவதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யும் மத்திய அரசால் கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மறைக்க முடியவில்லை என்று கூறிய அவர், அதனால்தான் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 9.69% வளர்ச்சியில் புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி சேர்க்கை, வறுமை ஒழிப்பு, மருத்துவ குறியீடு என சமூக முன்னேற்ற குறியீடுகளிலும் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் இருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசின் எண்ணம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை மதத்தால், சாதியால் பிளவுபடுத்துவதாகவே இருப்பதாக கூறிய அவர், அவர்களால் முடியாத போது அதிமுகவை சேர்த்துக் கொள்வதாக விமர்சித்தார். அண்ணா பெயரால் கட்சி நடத்தும் கூட்டம் அண்ணா பெயரை மட்டுமின்றி தமிழ்நாட்டையும் அடகு வைக்க அனுமதிக்க கூடாது என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண், தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. நாட்டில் வளர்ச்சி சரிகிறது, மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு இல்லை என்று சொன்னால் பாஜகவும் அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று கூறிய திரு ஸ்டாலின், அதுதான் அவர்களின் அரசியல் என்றார். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தோம் என்று சொல்ல முடியாத அவர்களின் போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும், இது அனைத்து மதத்தினரும் நல்லிணக்கத்தோடு வாழும் மண் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடும் தன்மானமுள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பின்னப்படும் சதி வலைகளின் நோக்கத்தை புரிந்து தமிழினத்திற்கு எதிரானவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகளுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு பருவமழையால் குமரி, நெல்லை, கோவை மாவட்டங்களில் உள்ள அணைகள் நிரம்பி வரும் நிலையில் மேட்டூர் அணைக்கு காவிரி நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் நேற்றிரவிலிருந்து பெய்து வரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 48 அடி உயர பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 44 அடியை தாண்டியதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குமரி அருகே காளிகேசம் பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தரைப்பாலம் மூழ்கியது. காளி கோயிலை வெள்ளம் சூழ்ந்ததை அடுத்து காளிகேசம் சுற்றுலா தலத்திற்கு செல்லவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவி மற்றும் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பியுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணைகளின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 85,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 42,000 கனஅடியாக உள்ள நிலையில் இது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீர் மேட்டூர் அணையை நாளை வந்தடையும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 22,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 37,263 கனஅடியாக அதிகரித்து நீர்மட்டம் 113 அடியாக உள்ளது. போதைப் பொருட்களை பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்டார்.
அவரிடம் நடத்திய விசாரணையில் பிரசாத்திற்கு போதை பழக்கம் இருந்ததும் போதைப் பொருளை அவர் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது வாக்குமூலத்தின்படி நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருட்களை மேலும் சில நடிகர்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து தலைமறைவான அவரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கிருஷ்ணா ஆஜரானார். அவரிடம் விடிய விடிய நடந்த விசாரணையில் போதைப் பொருள் விற்பனையாளர் கெவின் என்பவரிடமிருந்து போதைப் பொருட்களை அவர் வாங்கியது உறுதியானது. நடிகர் கிருஷ்ணாவிடமிருந்து கெவினிற்கும் கெவினிடமிருந்து பிரசாத்திற்கும் பண பரிவர்த்தனை நடந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இனி வருவது செய்தி துளிகள். நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை 11 ஆண்டுகளாக அமலில் உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனம் பற்றி பேசி பிரதமர் திரு மோடி நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். தற்போதைய ஆட்சியில் கருத்து சுதந்திரம் மதிக்கப்படவில்லை என்றும் உண்மையை பேசும் எதிர்க்கட்சித் தலைவர்கள், மாணவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சிறையில் தள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு கார்கே சுட்டிக்காட்டினார். அரசின் தோல்விகளை மறைத்து திசை திருப்பவே இந்திரா காந்தி ஆட்சிக்கால நெருக்கடி நிலை பற்றி திரு மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பேசி வருவதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். அரசியல் சாசனமே உயர்வானது என்றும் ஜனநாயகத்தின் பிற 3 தூண்களும் அதற்கு கீழ்தான் செயல்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் அமராவதி நகரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் நாடாளுமன்றமே அனைத்திலும் மேலானது என்று சிலர் கூறிய போதிலும் தமது பார்வையில் அரசியல் சாசனமே உயர்வானது என்றார். மக்களுடைய உரிமைகளின் பாதுகாவலர்கள் என்பதையும் அதிகாரம் மட்டுமின்றி கடமையும் தம் மீது சுமத்தப்பட்டுள்ளது என்பதையும் நீதிபதிகள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் திரு கவாய் கூறினார். பாமகவில் எல்லா பொறுப்புகளையும் விட சிறந்த பொறுப்பான செயல் தலைவர் பதவியை வழங்கினாலும் அதை ஏற்க திரு அன்புமணி மறுப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் விரும்பியிருந்தால் மத்தியில் எந்த பொறுப்பும் தமக்கு கிடைத்திருக்கும் என்றார். பாமகவின் தலைவராக தாம் தொடர்வதாகவும் இறுதி மூச்சு உள்ளவரை கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்று தமது மனசாட்சி கூறியதாகவும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பொதுக்குழுவை கூட்டி ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி ராமநாதபுரத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். கரூர், பட்டுக்கோட்டை, அவிநாசி உள்ளிட்ட பல நகரங்களிலும் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்பட்டன. அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் என்பதை அதிமுகவினர் எப்போது உணரப்போகிறார்கள் என விசிக தலைவர் திரு திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணியை பாஜக தான் வழிநடத்துகிறது என்பதை திரு அமித்ஷாவை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். முருகர் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்ட பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது தற்கொலைக்கு சமமானது என்றும் திரு திருமாவளவன் கூறினார். விபத்தில் சிக்கி மூளை சாவடைந்த அரியலூர் மாணவியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கு கண்ணீர் மல்க நடைபெற்றது. பொறியியல் படிப்பு முடிந்த மஞ்சு என்ற அவர் குரூப் 2 தேர்வு எழுத முடிவு செய்தார். இதற்காக ஈரோட்டில் உள்ள தனியார் பயிற்சி பள்ளியில் சேர 3 நாட்களுக்கு முன் சென்ற அவர் அங்கு சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் அவரது இருதயம், கண்கள், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் ஆகிய உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. அரியலூர் கொண்டுவரப்பட்ட மஞ்சுவின் உடலுக்கு உறவினர்களும் அரசு சார்பில் அதிகாரிகளும் மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பழனி பகுதியில் சூரியகாந்தி விதை விலை வீழ்ச்சி அடைந்ததால் இழப்பை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராமப்பட்டினம், புதூர், கணக்கன்பட்டி, சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி விவசாயிகள் மாற்றுப் பயிராக பயிரிட்ட சூரியகாந்தி செடிகள் பூத்து குலுங்குகின்றன. தற்போது சூரியகாந்தி விதைகள் கிலோ 65 முதல் 80 ரூபாய் வரையே விலை போவதாகவும் 100 ரூபாய் விலை கிடைத்தால்தான் கட்டுப்படியாகும் என்றும் விவசாயிகள் கூறினர். கோவில்பட்டியில் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கியவர் நடைமேடையை உடைத்து மீட்கப்பட்டார். மனைவி, குழந்தையுடன் திருவாரூர் செல்ல வந்த வீரபிரசாத் என்றவர் தாம்பரம் செல்லும் அந்தியோதயா ரயில் நிற்பதற்கு முன்பாக ஏற முயன்றபோது கால் தவறி விழுந்தார். நல்வாய்ப்பாக ரயில் நின்றுவிட்டதால் உயிர் தப்பினாலும் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் அவர் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து நடைமேடையை இயந்திர மூலமாக உடைத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்ட அவருக்கு கால் மற்றும் இடுப்பில் பலத்த காயம் ஏற்பட்டதால் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவத்தால் அந்தியோதயா ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது.
தெலுங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டம் சங்கர்பள்ளி ரயில்வே கேட் அருகே ஒரு பெண் முகக்கவசம் அணிந்தபடி காரை தண்டவாளத்தில் வேகமாக ஓட்டிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் நிறுத்த முயன்றும் அவர் காரை ஓட்டிச் சென்றதால் அவ்வழியாக பெங்களூரில் இருந்து ஹைதராபாத் வந்த விரைவு ரயில் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர், ரயில்வே ஊழியர்கள், பொதுமக்கள் இணைந்து காரை நிறுத்தி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக காரில் இருந்து இறக்கி காரையும் சாலைக்கு கொண்டு வந்தனர். அந்த பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் அதிகரித்து 83,756 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 304 புள்ளிகள் உயர்ந்து 25,549 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் 72,560 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,070 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1 உயர்ந்து ஒரு கிராம் 120 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது. சர்வதேச அணுசக்தி முகமையுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்ள ஈரான் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு அந்நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அண்ணா பெயரில் நடத்தும் கட்சியையே அடமானம் வைக்க தயங்காதவர்கள் நாளை தமிழ்நாட்டையே அடமானம் வைக்கவும் தயங்க மாட்டார்கள் என்றும் அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.